வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவல்லி அறுமுகம். இன்று வீட்டில் சந்தன மரம் வளர்ப்பதை பற்றி கூற விரும்புகிறேன். இதுதான் சந்தன மரம். இது ஒரு வருடம் வைத்து நாங்கள் ஒரு வருடம் ஆகிறது. இது வளர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அதாவது ஒரு 100 கன்று வச்சுட்டோம் தோட்டத்துல. 100 கன்று வச்சு கூட ஒரு 10 வருஷமாவே நாங்க சந்தன மரம் கன்றுகள் நாங்க நட்டு வைப்போம். அது வளராது. எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இந்த மரம் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷமா இந்த பராமரிப்பு நாங்க கரெக்டா செய்யறதால இப்ப இந்த சந்தன மரம் நல்லா துளிர் விட்டு நல்லா வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப இந்த மரத்தை எப்படி நாங்க இதை வச்சோம் அப்படிங்கறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 1.5 அடி ஆழம் எடுத்து அதுல சாணி எருவு இதெல்லாம் போட்டு தழை எருவெல்லாம் போட்டு நாங்க 1.5 அடி ஆழம் வைத்து இந்த கன்றை வைத்த பிறகு பக்கத்துல துணை கன்றாக மாதுளை செடி வச்சோம். மாதுளை மரம் இது மாதுளை மரம். இந்த மாதிரி மாதுளை மரம்லாம் பக்கத்துல வச்சு அது கூட நடும்போது சின்ன சின்ன கன்றுகள், குப்பைமேனி, கீரைகள் இதெல்லாம் நாங்க வச்சு வளர்க்கும் பொழுது இந்த மரம் நல்லா வளருது. இந்த சந்தன மரம் ஒரு சாருணி மரம். இன்னொரு பக்க கன்றுகள் இருந்தாதான் இந்த மரம் நன்றாக வளரும். இந்த தண்டு 1 வருஷத்து மரம். தண்டு பெருசா இருக்கு. இப்ப நல்லா வளர்ந்து வருது. இதனோட விஷ நாராயண மூலிகையும் நாங்க வளர்க்குறோம். பக்கத்துல சிறு சிறு கன்றுகள், திப்பிலி, இந்த மாதிரி குப்பைமேனி இதெல்லாம் இருக்கிறதால இந்த சந்தன மரம் நல்லா வளர்ந்து வருகிறது. இதனுடைய பொட்டானிக்கல் நேம், சந்தன மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேம் சாண்டலம் ஆல்பம், சாண்டலேசியா ஃபேமிலி. சந்தன மரம் இப்பொழுது கிராமங்கள்ல வளர்க்குறாங்க, வயல்கள்லயும் வளர்க்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வீட்லயும் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது 2000ல இருந்து நம்ம வீட்டுல சந்தன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த பிறகு இப்ப எல்லாரும் வீட்டுல வளர்க்குறாங்க. இதை நம்ம வெட்டும்போது 20 வருஷம் கழிச்சு இதை வெட்டுவோம். அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம அது வரைக்கும் நல்லா வளர்க்கலாம். நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மரத்தை 20 வருஷம் கழிச்சு நம்ம இந்த அடிப்பகுதியில வர சந்தன கட்டை எடுக்கிறதுக்காக மரத்தை வெட்டலாம். நம்ம ரொம்ப இதை வளர்க்குறது காத்து நல்லா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. இது பக்கத்துல நிக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இந்த மன அழுத்தம்லாம் இருக்காது. இது பக்கத்துல நிக்கும்போது நமக்கு தெய்வீகத்தன்மை இருக்கு. நமக்கு மன அழுத்தம்லாம் இல்லை. குளிர்ச்சியான காற்று. இது இந்த அட்மாஸ்பியர் சுத்தப்படுத்துது. இந்த மரம் வளர வளர நமக்கு இந்த இலைகள்லாம் ரொம்ப காய்கள், பூக்கள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. இதனுடைய தண்டு 20 வருஷம் கழிச்சுதான் நமக்கு இந்த தண்டு பகுதியில சந்தன கட்டை வரும். அப்போ தானாவே இந்த கட்டை வாசனை வரும். அப்போது நம்ம வெட்டி எடுக்க வேண்டும். அது வரைக்கும் நம்ம இந்த இலைகள் நம்ம காய்ச்சி குடிக்கலாம். பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாம் இது மருத்துவ குணம் உள்ளதால இதை நம்ம இந்த இலை காய்ச்சி குடிக்கலாம். இந்த இலைகளை கூட நம்ம மஞ்சள் தூளோட வச்சு பூசி குளிக்கலாம். அதாவது தோல் நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதனுடைய கட்டைகள்லாம் நம்ம அந்த சந்தன கட்டையோட சிரா அதை காய்ச்சி கூட குடிக்கலாம். நமக்கு உடம்புக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். ஸ்கின் டிசீஸ் வராது. இதனுடைய எண்ணெய், இதுல இருந்து கிடைக்கிற எண்ணெய்கள்லாம் சந்தனாதி தைலம். அந்த தைலம்லாம் ரொம்ப வாசனையா இருக்கும். நம்ம உடம்புக்கு பூசி குளிக்கலாம். இது மாதிரி அழகுக்காகவும் உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் இந்த காற்றை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த தோட்டத்துல இந்த பக்கத்துல நிற்கும்போது நல்ல காத்து கிடைக்கும் நமக்கு. அதுக்காக நம்ம மகிழ்ச்சியாகவும் இருக்கு நமக்கு இந்த செடியை பார்க்கும்பொழுது. நான் ரொம்ப கனவு, ஒரு சந்தன மரம் வளர்க்கணுங்கிற கனவு எனக்கு இப்பொழுது நனவாக இருக்கிறது. நல்லா துளிர் விட்டு இந்த மழைக்கு நல்லா வளருது. இப்ப இதுக்கு நாங்க வேப்ப முன்னாக்கு, சாணி எருவெல்லாம் போட்டு அதெல்லாம் போடும்போது தண்டுகள்லாம் நல்ல பெருசா வரும், நல்ல தடிப்பா வளரும். கன்றுகள் இது ஒரு 3 காய், பூலாம் வந்துடும். நல்லா இருக்கும். மரமும் நல்லா இருக்கும். இதுக்கு தண்ணி பக்கத்துல இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுது அந்த தண்ணியை கொண்டுதான் இது வளருது. இதுக்கு தானாவே வளர்ற சக்தி இல்லை.
இது வந்து ஒரு சாருண்ணி. அதனால பக்கத்துல இருக்க கன்றுகள்ல இருந்து ஒரு சத்துக்களை வச்சுதான் இது வந்து வளருது. இது ஊடு பயிராக கிராமங்கள்ல ஊடு பயிராக மரத்து நிழலே வளர்க்குறாங்க. அது போல இந்த மரத்து நிழல்ல இன்னொரு மரம் இருந்தாதான் இது வளரும். அதனால இந்த மருத்துவ குணம் உள்ள இந்த சந்தன மரத்தை வீட்டிலும் நாம் வளர்க்கலாம். நன்றி.